வணக்கம். நம்ம இன்னைக்கு 5 வகை நிலங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தை தான் பார்க்க போறோம். அதுல முதல்ல வரக்கூடியது குறிஞ்சி. குறிஞ்சி அப்படின்றது மலைகளும் மலை சார்ந்த இடங்களையும் குறிக்கும். மேற்கு காற்றாடி மலைகள், கிழக்கு காற்றாடி மலைகள், பழனி, நீலகிரி, ஆனமலை போன்ற பகுதிகள் அனைத்தும் தமிழ்நாட்டின் குறிஞ்சி நிலப்பகுதியாக திகழ்கின்றது. இதனுடைய மக்கள் குறவன் குறத்தியினர். இப்ப நம்ம குறவன் குறத்தி வச்சு ஒரு ஆட்டத்தை பார்ப்போமா? செம்புலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நிலம் வாசனை மிகுந்த முல்லை மலரை தழுவி பெயரிடப்பட்டது. இந்த நிலத்தின மக்களை பார்த்தீங்கன்னா ஆயர் ஆயச்சியர். அவங்களோட ஆட்டத்தை இப்ப பார்ப்போம்.
குறிஞ்சி திணை மற்றும் முல்லை திணை ஆகிய 2 நிலத்திணைகளுக்கும் இடையில் அமைந்த பால் நில பகுதியை குறிக்கும். அதாவது காடாகவும் இல்லாமல் மலையாகவும் இல்லாமல் இரண்டும் கலந்து காணப்படும் வெப்பம் மிகுந்த பகுதிகள். அதனை சார்ந்த இடங்களும் பாலை நிலமாகும். இவர்களின் மக்கள் ஏன ஏற்று. இவங்களும் இப்ப வராங்க. நமக்கு ஒரு ஆட்டத்தை போட்டுட்டாங்க. கடலையும் கடல் சார்ந்த இடத்தையும் குறிக்கும். பெரும் பொழுது ஆறும் நெய்தல் அனைத்தும் திணைக்கு உரியன. மருதத்தை போலவே நெய்தலுக்கும் ஆண்டு முழுவதும் உரிய காலமாகும். தொல்காப்பியம் வருணன் மேய பெருமணல் உலகமும் என அழகாக நெய்தலுக்கு உரிய காலத்தை விளக்குகின்றது. இவர்களின் மக்கள் பரதர், பரத்தியர். இவர்களும் வருகிறார்கள்.
மருதம் நிலம். மருதம் எனப்படுவது வயலும் வயல் சார்ந்த பகுதிகளையும் குறிக்கும். மருத நிலத்தவர்கள் மகிழன், வேந்தன், ஊரன், கிழவன் என்றும் வேளாண்மை செய்யும் பொருட்டு வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களுடைய மக்கள் உழவர், உழத்தியர். அவங்களும் இப்ப வந்துட்டு இருக்காங்க. மருத நிலமே